ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சுருக்கேன். எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு 2 போல் பச்சை மிளகா, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம். புதினா போடும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நான் காய்கறி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ் அண்ட் கேரட் சேர்த்துருக்கேன். சேர்த்து காய்கறி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அண்ட் ஒரு அரை ஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போது நம்ம 1 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் போல் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த 1 கப் பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. நல்லா உதிரியாக நல்லா பலபலன்னு வந்திருக்கும். இதோடு நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதும் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண